Hello my dear teachers, welcome back to my channel Exam Guru. In the video la UGTRB Mathematics Unit 2 la most important topic partial differentiation தான் பார்க்க போறோம். இந்த partial differentiation related என்ன மாதிரியான sumsலாம் UGTRB Mathematics ல கேட்பாங்க அப்படிங்கறதையும் நான் சால்வ் பண்ணிருக்கேன். As well as Euler's theoremமே இந்த டாபிக்லயே இன்க்ளூட் ஆகும். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் இது. Okay friends, partial differentiation na இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஃபங்க்ஷன்ல x and y இருக்கும்போது அந்த x and y independent variables இருந்ததுனா நம்ம என்ன பண்ணோம்னா x கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு y டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் or else y கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இதுதான் partial differentiation அதாவது partial derivative அப்படினு சொல்லலாம் சோ இந்த partial differentiation இந்த டாபிக்ல சில ஃபார்முலாஸ் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் மெமரைஸ் பண்ற அளவுக்கு பெருசா இருக்காது அந்த ஃபார்முலாஸ் முதல்ல பாத்துறலாமா tau f by tau x இது வந்து டைரக்டாவே கேட்க கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு most important formulas these two formulas are டைரக்டா tau f by tau x equal to கொடுத்துட்டு இது அப்படியே நாலு ஆப்ஷன்ஸ்ல கொடுப்பாங்க இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணனும் சோ you have to remember this formulas ரொம்ப ஈஸி தான் tau f by tau x னா limit h tends to 0 f of x plus h y minus f of x y divided by h இங்க பாருங்க tau f by tau x னா x கூட h ஆட் பண்ற மாதிரி இருக்கு இங்க மைனஸ்க்கு அப்புறம் f of x y டைரக்டாவே இருக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் x கூட h ஆட் பண்ணும் இதுவே dou f by dou y னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல y கூட h ஆட் பண்ற மாதிரி இருக்கும் லிமிட் h tends to x 0 தான் சேம் லைக் தட் இது ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்க வந்து x கூட h ஆட் பண்ணும் இங்க y கூட h ஆட் பண்ணும் இது ஒரு தடவை படிச்சு காமிக்கிறேன் dou f by dou y equal to limit h tends to 0 f of x y plus h minus f of x y by h சோ இந்த ஃபார்முலா டைரக்டா கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சம்ஸ்ல அதிகமா யூஸ் பண்றதை தாண்டி டைரக்டா கேக்குறதுக்கு தான் ரொம்ப வாய்ப்பு அதிகம் ஏன்னா இது டைரக்ட் சம்ஸ்ல ரொம்ப வராது ஓகே இந்த ஃபார்முலா 2 தென் இது பாருங்க இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருப்போம் dou square f by dou x square equal to 10th or else 12th ஸ்டாண்டர்ட்ல I'm sorry 12th ஸ்டாண்டர்ட் 11th 12th ல இது படிச்சிருப்போம் dou square f by dou x square equal to dou by dou x dou f by dou x then dou square f by dou x dou y na dou by dou x dou f by dou y dou square f by dou y square equal to dou by dou y dou f by dou y then dou square f by dou y dou x na dou by dou y dou f by dou x my dear friends ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க நோட் அண்ட் பென் இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இஸ் நதிங் பட் சேம் டிகிரி ஃபங்க்ஷன் அதாவது ஒரு ஈக்குவேஷன்ல எல்லா டேர்ம்ஸ்லயுமே சேம் டிகிரி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் x cube plus x square y plus y cube இங்க பாருங்க இதோடைய டிகிரி என்ன எல்லாமே சேமா தான் இருக்கு இதுலயும் 3 தான் டிகிரி இதுலயும் பாருங்க 2 plus 1 3 இங்கேயும் y cube அப்போ 3 தான் சோ சேம் டிகிரியா இருந்ததுன்னா that function is said to be a homogeneous function அதாவது ஒரு ஈக்குவேஷன்ல அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல சேம் டிகிரியா இருந்ததுன்னா சேம் டிகிரி ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா அதுதான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அதை இப்படி எழுதலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க f of tx, ty equal to t power n f of x, y ஸோ இந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஆய்லர்ஸ் தியரம் இருக்கும் இதுவும் நம்ம சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன ஹோமோஜீனியஸ்னா என்ன சேம் டிகிரி ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் x and y ல இருக்கும் having continuous partial derivatives then and இதுதான் Euler's theorem this theorem also most important theorem ரொம்ப முக்கியம் எப்ப கேட்டாலும் நீங்க சொல்லணும் Euler's theoremனா x into dou f by dou x plus y into dou f by dou y equal to n into f of x y that means இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸா இருந்ததுன்னா இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பதிலா நம்ம n into that function அப்படின்னு டைரக்டாவே எழுதிடலாம் இதுதான் Euler's theorem most important theorem my dear friends ஞாபகம் வச்சுக்கோங்க இதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்
f of x, y, z அது அப்படின்னு மூணு வேரியபிள் இருந்ததுன்னா பாருங்களேன், x into dou f by dou x plus y into dou f by dou y plus z into dou f by dou z equal to n into f. சேம் லைக் தட். இங்க ரெண்டு வேரியபிள் இருந்ததுன்னா n into f ன்னு எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். இங்க 3 வேரியபிள்ஸ் இருந்ததுனால n into f ன்னு எழுதலாம். இதுதான் ஆய்லர்ஸ் தியரம். நெக்ஸ்ட் dz by dt, இதுவும் 11th 12th படிச்சிருப்போம். dz by dt வேணும்னு வச்சுக்கோங்களேன், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல இருந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா dou z by dou x dx by dt plus dou z by dou y dy by dt இப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். இங்க dou x dx கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க dou z by dt plus dou z by dt இங்கேயும் வரும் பாருங்க, dou y dy dy கேன்சல் ஆயிடுச்சுன்னா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல இதுல இருந்தே நம்ம ஃபார்முலாவை எழுத முடியும். இங்க அந்த மாதிரி தான் dou z by dou t தான் வேணும். இங்க dou z by dou x, இங்க x க்கு x கேன்சல் ஆயிடுச்சா, ஸோ dou z by dou t வந்துரும் பாருங்க. as well as இங்கேயும் y க்கு y கேன்சல் ஆயிடும், ஸோ dou z by dou t வந்துரும். சம்ஸ் பார்க்கும்போது எல்லாமே இந்த ஃபார்முலாஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா நமக்கு புரியும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் u equal to x square plus y square plus z square where x equal to e power t, y equal to e power t into sin t, z equal to e power t into cos t, then find the value of du by dt. இப்போ u கொடுத்துருக்காங்க, டைரக்டா கொடுத்துருக்காங்க. as well as u வந்து in terms of x y z ல கொடுத்துருக்காங்க, x y z வந்து in terms of t ல தனித்தனியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுல x y z உடைய வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு du by dt ஃபைண்ட் அவுட் பண்ணும். ரொம்ப சிம்பிளான சம். u equal to x square plus y square plus z square as per the problem கொடுத்ததை எழுதிட்டு then x square x உடைய வேல்யூ என்ன e power t, அப்ப x ஸ்கொயர் பண்ணா e power 2t கிடைக்கும் plus y square y உடைய வேல்யூ is e power t sin t, அப்போ y ஸ்கொயர் தானே வேணும், e power 2t into sin square t அப்படின்னு எழுதிக்கலாம். then z square, so e power 2t into cos square t அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ u ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. in terms of t ல நமக்கு வந்து du by dt தான் வேணும். அதுக்கு முன்னாடி we have to simplify this. இந்த மூணு டேர்ம்லயுமே e power 2t காமனா இருக்கிறதுனால e power 2t வெளியில எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு பிறகு உள்ள என்ன இருக்கும், 1 plus sin square t plus cos square t. sin square t plus cos square t, everyone knows this value. The value is 1. So 1 plus 1 equal to 2 ஆடுமா, 2 into e power 2t is the value of u. in terms of t ல find out பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. இப்போ du by dt வேணும். சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், டிஃபரன்ஷியேட் பண்ணா t பொறுத்து இந்த 2 அப்படியே தான் இருக்கும். e power 2t பண்ணா e power 2t, திரும்ப 2t இருக்கு இல்லையா மேல பவர்ல இருக்க அந்த 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 கிடைக்கும். ஸோ அந்த 2 முன்னாடி எழுதிடலாம். இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால 2 2s are 4 வந்துடும். ஸோ 4 into e power 2t is the answer for first question. Second question பார்க்கலாம். if u equal to sin inverse x minus y where x equal to 3t y equal to 4t cube, then du by dt equal to question mark. இதுலயே அந்த மாதிரி தான் x y in terms of x y ல u கொடுத்துட்டு x and y in terms of t ல தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இதுல x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். 3t minus 4t cube னு வருமா. இப்போ du by dt தானே வேணும், t பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். du by dt equal to sin inverse x, இது ஃபார்முலா நான் ஸ்டார்டிங்லேயே எழுதி போட்டிருக்கேன். sin inverse x equal to 1 by square root of 1 minus x square. இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். யூஜிடிஆர்பி யூனிட் 1க்கும் யூஜிடிஆர்பி யூனிட் 2க்கும் தனித்தனியா இருக்கு. பார்க்காதவங்க அதை போய் then my dear friends, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. So sin inverse x equal to 1 by square root of 1 minus x square. இதுல the value of x equal to 3t by 3t minus 4t cube அப்படின்னு இருக்கு. So 1 by 1 minus x square னா 1 by square root of 1 minus x square எழுதியாச்சு. அதன் பிறகு இது ஒரு ஃபங்க்ஷன் தானே 3t minus 4t cube, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3t டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 கிடைக்கும். then minus 4t cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 3s are 12. so 12t square அப்படின்னு கிடைக்கும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம், x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணா, அதாவது x பவர் n ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது n into x power n minus 1, இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 minus 12t square அப்படின்னு கிடைக்கும். இதுதான் du by dt வேல்யூ.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? x equal to if u is a function of x and y, x equal to r cos theta, y equal to r sin theta, then find the value of r into dou u by dou r. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ dou u by dou r வந்து முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இது x-உம் y-யும் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்குறாங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கணும். dou u by dou r r போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கொடுத்திருக்கிறது x and y. அப்போ dou u by dou x by dou r. இங்க பாருங்க xக்கு x கேன்சல் ஆகுது. ஸோ இதான் ஃபார்முலா. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி dou u by dou x by dou r plus dou u by y-யும் கொடுத்துருக்காங்களே, அதனால dou u by dou y by dou r. இதுலயும் y கேன்சல் ஆகிடும். ஸோ dou u by dou r தான் அப்படியே இருக்கும். இதுவே z-ம் கொடுத்துருந்தாங்கன்னா plus dou u by dou z by dou r இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். எழுதிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? dou u by dou x அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா u இல்லை டேரெக்டாக. தென் dou x by dou r ஆரை போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டான்னு வரும். ப்ளஸ் dou u by dou y அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் தீட்டா அப்படின்னு வரும். இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா r இன்டூ dou u by dou r தான். அப்போ ஆரை மல்டிப்ளை பண்ணிக்கணும் கூட. dou u by dou x இன்டூ r cos theta ப்ளஸ் dou u by dou y இன்டூ r sin theta அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க r cos thetaனா x, r sin thetaனா y. so x dou u by dou x plus y dou u by dou y. that's all. r cos theta r sin thetaக்கு பதிலா x and y சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Fourth question, if u equal to tan inverse of x cube plus y cube by x minus y, find x dou u by dou x plus y dou u by dou y. இதை நம்ம homogeneous function யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். homogeneous ஃபங்க்ஷனாக இருக்கும்போது ஆய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை tan u equal to அப்படின்னு எடுத்துக்கலாம். tan inverse இந்த பக்கம் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோம்னா tan u மாறிடும். ஸோ f equal to tan u equal to x cube plus y cube by x minus y அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இந்த tan u தான் ஃபங்க்ஷன் f. ஓகே, இப்போ டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த சம்முக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு t-ஆல் இந்த ஹோல் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம். t cube x cube plus t cube y cube divided by tx minus ty. இப்போ இதுல ரெண்டுத்துக்கும் காமனா t கியூபை வெளியில எடுத்துடலாம். இதுல ரெண்டுத்துக்கும் காமனா t வெளியில எடுத்துட்டா கியூபையும் t-யும் கேன்சல் பண்ணும்போது t ஸ்கொயர் மட்டும் மீதி இருக்கும். ஸோ t ஸ்கொயர் இன்டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்கு. அப்போ இதோடைய nth அதாவது டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2, n ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் டி மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணும்போது என்னுடைய வேல்யூ 2 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இதான் முதல். நெக்ஸ்ட் பை ஆய்லர்ஸ் தியரம், homogeneous functionல ஆய்லர்ஸ் தியரம் x into dou f by dou x plus y into dou f by dou y equal to nf தானே. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுல இருந்து வேல்யூ எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x அப்படியே வச்சுட்டு dou f by dou x, f உடைய வேல்யூ tan u தானே. இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் ஸ்கொயர் u அப்படின்னு வரும். tan x, அதாவது tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் ஸ்கொயர் x. அப்போ tan u தான் fங்கிறதுனால அது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சீக்கண்ட் ஸ்கொயர் u dou u by dou x plus y into இதுவும் அந்த மாதிரி தான். f y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் ஸ்கொயர் u dou u by dou y equal to n உடைய வேல்யூ, f உடைய ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், கொஸ்டின்ல இருக்கு இல்லையா, tan u அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. தென் இங்க x into அதாவது சீக்கண்ட் ஸ்கொயர் u காமனா எடுத்து அதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது 2 tan u by சீக்கண்ட் ஸ்கொயர் u வரும். ரிமைனிங் x into dou u by dou x plus y into dou u by dou y வரும். இதுல tan u னா sin u by cos u into 1 by secant square u அப்படின்னா cos square u. 1 by secant னா cos, 1 by cosecant னா sin. இங்க 1 by secant இருக்கிறதுனால cos square u அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த காசுக்கு இங்க இருக்கிற ஒரு காஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 into sin u cos u. 2 sin u cos u னா the value is sin 2u. that's all. இதுவும் most important question. இந்த மாதிரியான இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஞாபகம் இருந்ததுன்னா நீங்க டைரக்டாவே sin 2u அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து sin 2u நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், if tan inverse x square plus y square equal to a square then find the value of dy by dx. இதுலயும்
tan வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டா tan a ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ tan a ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை dy பை dx தான் வேணும். இது கான்ஸ்டன்ட் தானே, 0 ஆகிடும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே 2x எக்ஸை பொறுத்து தான் பண்ணுறோம், 2x வரும். இங்கே y இதை எக்ஸை பொறுத்து பண்ணால் 2a இன்டூ dy பை dxன்னு வரும். dy பை dx வந்துட்டு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் பை ஒய். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் u equal to f of x minus y, y minus z, z minus x, then find the value of this dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z. இதுல பாருங்க, இது வந்து p, இது q, next one is r அப்படின்னு எடுத்துக்க போறோம். p equal to x minus y, q equal to y minus z, r equal to z minus x அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ dou u by dou x, dou u by dou y, dou u by dou z தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். dou u by dou x ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, அது 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான். dou u by dou p by dou x plus dou u by dou q by dou x plus dou u by dou r by dou x. இதுல பாருங்க p கேன்சல் ஆயிடுச்சு, q கேன்சல் ஆயிடுச்சு, r கேன்சல் ஆயிடுச்சு, dou u by dou x தான் நிற்கும். ஸோ இதே மாதிரி ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருந்ததுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ dou u by dou x ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். dou u by dou p வச்சுக்கிட்டு இந்த பிஏ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இதில் dou u by dou q வச்சுக்கிட்டு dou q by dou x எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எதுவுமே இல்லை, எக்ஸ் இல்லை, அதனால 0 வந்துடும். தென் நீங்கள் dou u by dou r வச்சுக்கிட்டு dou r by dou x, r எக்ஸை பொறுத்து பண்ணால் -1. இப்போ இதை சால்வ் பண்ணால் இது வந்து 0 இருக்கிற டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். மீதி dou u by dou p மைனஸ் dou u by dou r இருக்கும். இப்போ dou u by dou x கிடச்சிச்சா, சேம் லைக் தட் dou u by dou y ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. dou u by dou y னா இங்கே இருக்கு இல்லையா, இங்கே எல்லாமே y வந்துடும், x இருக்கிற பிளேஸில் y வந்துடும். சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் dou u by dou p ப்ளஸ் dou u by dou q கிடைக்குது. செகண்ட்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் dou u by dou z, சேம் லைக் தட் அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இசட் வரணும். இசட்டை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் dou u by dou q ப்ளஸ் dou u by dou r அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிட்டு they are asking us to add all these functions in the dou u by dou x, dou u by dou y, dou u by dou z மூணுமே ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. so we have to add, just ஆட் பண்றது தான். ஆட் பண்ணும்போது we get dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z equal to 0 ன்னு கிடைக்கும். அதாவது மூணையும் ஆட் பண்ணா எல்லா டேர்முமே கேன்சல் ஆகிடும். இங்க பாருங்களேன், எதெல்லாம் கேன்சல் ஆகுது, இங்க இங்க dou u by dou q பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு, கேன்சல் ஆயிடுமா. சேம் லைக் தட் இது கேன்சல் ஆயிடும். தென் dou u by dou r இங்க மைனஸ்ல, இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஆட் பண்ணா 0 தான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனிட் 2ல பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அந்த டாபிக் ரிலேட்டடாக எல்லா சம்ஸையுமே பார்த்துருக்கோம். ரொம்ப டெப்த்தாக தான் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கைண்ட்லி லைக் திஸ் வீடியோ. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது UGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். UGTRB யூனிட் 1 நோட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தரேன். காண்டாக்ட் பண்ணி யூனிட் 1 உடைய நோட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.